அத்தியாயம் 167. இந்த ஆவி முட்டை நெருப்புக்கோழி முட்டையின் அளவில் இருந்தது. அதை கையில் பிடித்தபோது அது கனமாகவும் பாரமாகவும் இருந்தது. முட்டை ஓடு வெளிர் பச்சை நிற கோலங்களால் மூடப்பட்டிருந்தது. அது துடிப்பான உயிர்ச்சக்தியை வெளிப்படுத்தியது. அலெக்ஸ் தன் கண்களில் ஆன்மீக சக்தியைச் செலுத்தினான். ஆனாலும் அவனால் அந்த புற ஓட்டை ஊடுருவி பார்க்க முடியவில்லை. இந்த ஆவி மிருகத்தின் மர்மப்பெட்டி. அது வெற்றிகரமாக தன் கூட்டை உடைத்துக்கொண்டு வெளிவரும் வரை அதன் முடிவை முன்கூட்டியே கணிக்க முடியாது போலிருக்கிறது. அது சரிதான். நவீன மருத்துவமனைகள் பிரசவத்திற்கு முந்தைய பரிசோதனைகளின் போது குழந்தையின் பாலினத்தை வெளிப்படுத்தாததைப் போன்றதுதான் இந்த வாதம். மீட்புக்குப் பிறகு கூட்டில் உள்ள ஆவி மிருகம் தாங்கள் விரும்பியது அல்ல என்று ஒருவர் கண்டறிந்தால் அவர்கள் அதை நேரடியாக கைவிட்டுவிடுவதற்கான அதிக வாய்ப்பு இருந்தது. அப்படி நடந்தால் உலகில் இன்னும் எத்தனை வழிதவறிய ஆவி மிருகங்கள் இருக்கும்? கர்ப்பகால பரிசோதனைகள் தேவையில்லை, அதனால் எந்த தீங்கும் இல்லை. இருப்பினும் ஒரு விஷயத்தை இந்த அமைப்பு மிக தெளிவாக உணர்த்தியது. ஆன்ம முட்டையின் அடைகாக்கும் செயல்முறையின் போது முடிந்தவரை அதிக ஆன்மாக்களையும் இரத்த சாரத்தையும் உறிஞ்சுவது அந்த ஆன்ம மிருகத்தின் திறனையும் வளர்ச்சி வேகத்தையும் பெருமளவில் வலுப்படுத்தும். அலெக்ஸ் தன் கண்களை லேசாகச் சுருக்கினான். அவனது உதடுகளின் ஓரத்தில் ஒரு புன்னகை அரும்பியது. சரியான நேரத்தில். நான் இப்போது ஒரு மாபெரும் படுகொலை வெறியாட்டத்தில் இறங்கவிருந்தேன். மகனே, உன் அப்பா உனக்காக இன்னும் சில ஆன்மாக்களையும் இரத்தச் சாரத்தையும் சம்பாதிப்பதை பார். வயிறாரச் சாப்பிடு, நன்றாக குடி, மேலும் வளர்வதற்காக கடினமாக உழை. முற்றுப்புள்ளி. வடக்கு எல்லை. நுவார் குடும்பத்தின் புனித பூமி. தூரத்திலிருந்து மூச்சிறைக்க நடந்து வந்த 2000த்திற்கும் மேற்பட்ட நாய்க் குடும்ப பயிரிடுபவர்களை காரெட் வழிநடத்திச் சென்றார். அவர்கள் புறப்பட்டபோது அவர்களில் ஒவ்வொருவரும் வீரமும் உற்சாகமும் நிறைந்தவர்களாக முழு ஆற்றலுடன் காணப்பட்டனர். ஆனால் இப்போது அவர்கள் திரும்பி வந்தபோது அவர்கள் அனைவரும் தோற்ற சேவல்களைப் போல இருந்தனர். ஒவ்வொருவரும் தங்கள் தலைகளை தொங்கவிட்டிருந்தனர். மிகவும் கடுமையான காயங்களால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தனர். ஒரு காலத்தில் தற்போதைய உலகின் உயர்மட்ட புனித வம்சங்களில் ஒன்றாக இருந்தபோதிலும் அவர்களின் நுவார் குடும்பம் தங்கள் முழு படைகளையும் திரட்டி கூடுதலாக உதவிக்காக 2000 பொதுமக்களான முரட்டு பயிரிடுபவர்களையும் பணியமர்த்தும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆயினும் அலெக்ஸும் 3 பெரும் பெரியவர்களும் இல்லாத ஹேல் குடும்பத்திற்கு எதிராக அவர்கள் படுமோசமாக தோற்கடிக்கப்பட்டனர். ஒரேயொரு தேவகுல பாதுகாப்பு அணிவகுப்பே அவர்களுக்கு பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தி அவர்களின் மைய உயிர்ச்சக்தியை கடுமையாகச் சேதப்படுத்தியிருந்தது. இறுதியாக அந்த படையணியை உடைத்துக்கொண்டு போராடி ஹேல் பகுதிக்குள் நுழைந்த பிறகு முதல் மூத்தவர் செட்ரிக் அவர்களுக்கு ஒரு கடுமையான பாடத்தை கற்பித்தார். முடிவில் அவர்களின் புனித தலைவர் கூட எதிர்த்தரப்பைச் சேர்ந்த அடையாளம் தெரியாத பெயரற்ற ஒரு இளையவனால் முற்றிலுமாக அழிக்கப்பட்டார். மேலும் அவர்களின் அறுவடை என்பது அற்பமான அளவிலான ஆன்மக்கற்கள், வளங்கள் மற்றும் சாகுபடி கையேடுகள் மட்டுமே. இந்த பரிவர்த்தனை ஒரு படுமோசமான நஷ்டமாக இருந்தது. வழியில் சொல்லொணா துன்பங்களை சகித்துக்கொண்டு இறுதியாக தங்கள் புனித பூமிக்கு திரும்பிய நாய்க் குடும்ப கூட்டத்தினர் லேசான நிம்மதி பெருமூச்சு விட்டனர். சில இளைஞர்கள் காரெட்டின் பக்கம் வந்தனர். அவர்களின் முகங்கள் கசப்புடன் இருந்தன. முதல் மூப்பரே, இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த முறை நாங்கள் ஹேல் புனித பூமியை தாக்கினோம். சிறு தவறுக்கும் பழிவாங்கும் குணம் கொண்ட அலெக்ஸுக்கு நிச்சயமாக எங்களை விடமாட்டான். மேலும் நமது புனித ஆண்டவர் அந்தச் சிறுவனின் கைகளாலேயே இறந்தார். இப்போது இந்த குலத்தில் மேலிருந்து கீழ் வரை அலெக்ஸுடன் போட்டியிடக்கூடிய ஒருவர் கூட இல்லை. எதிர்காலத்தில் அலெக்ஸ் ஹேல் அணியின் உயரடுக்கு வீரர்களை தாக்குதலுக்கு வழிநடத்தினால் அவரை நாம் எப்படி தற்காத்துக் கொள்வோம்? யாரோ ஒருவர் யோசனை தெரிவித்தார். முதல் பெரியவரே, நாம் விண்ணொளிச் சுடர் பேரரசியின் பாதுகாப்பை நாடிச் சென்றால் என்ன? விண்ணொளி பேரரசி அமைதியை ஆதரிப்பதோடு பிரதான புனித வம்சங்களுக்கிடையே பரஸ்பர பூசல்களை கடுமையாக தடை செய்கிறார். அலெக்ஸ் எவ்வளவுதான் ஆணவக்காரனாக இருந்தாலும் அவன் அரேலியாவுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்க வேண்டுமல்லவா? காரெட் தன் கண்களைச் சுருக்கினான். ஒரு கணம் மௌனமாக இருந்தான். இந்த முறை நமது நாய்க் குடும்பம்தான் ஹேல் குடும்பத்தை முதலில் முன்முயற்சியுடன் தாக்கியது. ஆரம்பத்திலிருந்தே தவறு நம் மீதுதான் உள்ளது.
அலெக்ஸ் தன் ஆட்களை இங்கு அழைத்து வந்தாலும் செட்ரிக் இறந்ததற்கு பழிவாங்கவே வந்ததாக அவனால் கூற முடியும். விண்ணொளிச் சுடர் பேரரசி இதில் தலையிட வேண்டிய அவசியமில்லை. விண்ணொளி பேரரசியிடம் உதவி நாடுவதை விட செந்நிற பறக்கும் வம்சத்திடம் அடைக்கலம் தேடுவதே சிறந்தது. ஹேலிலிருந்து நாம் கொள்ளையடித்த இந்த வளங்களை செந்நிறத்தில் உயர்ந்து பறக்கும் விண்ணக பேரரசருக்கு நமது புதல்வர் மரியாதையை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு சந்திப்பு பரிசாக அளிப்போம். அனைவரின் கண்களும் உடனடியாக பிரகாசித்தன. அது சரிதான். செந்நிற உயர பறக்கும் வம்சமும் விண்ணகச் சுடர் வம்சமும் சக்தியில் சம பலம் வாய்ந்தவை. அவற்றின் உறவு பல ஆண்டுகளாக இறுக்கமாக இருந்து வருகிறது. நெருப்பும் நீரும் போல ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை. செந்நிறத்தில் உயர்ந்து பறக்கும் தேவமன்னர் உன்னத மண்டலத்தின் உச்சத்தில் வல்லுனர் ஆவார். மேலும் அவர் புனித மண்டலத்திற்குள் அடியெடுத்து வைக்கவிருக்கிறார். அவர் அலெக்ஸுக்குச் சிறிதும் அஞ்சவில்லை. கிரிம்சன் சோரிங் வம்சத்தின் பாதுகாப்பை நம்மால் உறுதி செய்துவிட்டால் ஹேல் குடும்பத்தின் பழிவாங்கலை பற்றி நாம் இனி கவலைப்படத் தேவையில்லை அல்லவா? முதல் மூத்தவர் ஞானமுள்ளவர். கிரிம்சன் சோரிங் டைனாஸ்டிக்கு தாவிய பிறகு தங்களின் அழகான வாழ்க்கையை எதிர்நோக்கி நாயிற்குடும்ப கூட்டம் பெருமகிழ்ச்சியில் இருந்த அதே வேளையில் அவர்களுக்கு மேலே திடீரென உரத்த எதிரொலிக்கும் சிரிப்புச் சத்தம் கேட்டது. ஹாஹாஹா! செந்நிற பறக்கும் பேரரசரின் பாதுகாப்பை நாட விரும்புவது உண்மையில் ஒரு மிகச்சிறந்த நடவடிக்கை. ஹேரட், நாயிற்குடும்பத்தின் முதன்மை வியூகவாதி என்ற உங்கள் பட்டத்திற்கு நீங்கள் உண்மையிலேயே தகுதியானவர். இந்த வீரியமான, சக்திவாய்ந்த மற்றும் கொலைவெறி கொண்ட கம்பீரமான குரலை கேட்டதும் நாயிற்குடும்பத்தில் இருந்த அனைவரும் உடல் முழுவதும் நடுங்காமல் இருக்க முடியவில்லை. ஹேரட்டின் முகம் வெளிரி பச்சையாக மாறியது. அவன் நிமிர்ந்து பார்த்து தன் பார்வையை ஒருமுகப்படுத்தினான். அவனது இதயம் திடீரென முழுமையான விரக்தியில் மூழ்கியது. அலெக்ஸ் தன் கைகளை கட்டியபடி அவர்களுடைய நாயிற்குடும்பத்தின் புனித பிரபுவின் மண்டபத்தின் உச்சியில் நின்று கொண்டிருந்தான். தான் இருந்த அந்த உயரமான இடத்திலிருந்து அவர்களை ஆணவத்துடன் பார்த்தான். அவன் முகம் ஆழ்ந்த குறும்புத்தனத்தால் நிறைந்திருந்தது. தன் உள்ளங்கையில் உள்ள இரையை பார்ப்பது போல அவன் அவர்களை பார்த்தான். அவன் அவர்களுக்காக இங்கே வெகு நேரமாக காத்திருந்தது தெளிவாக தெரிந்தது. இவனுடைய நகர்வுகள் இவ்வளவு வேகமாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையில் நம்முடைய நாயிற்குடும்பத்தின் புனித பூமிக்கு நம்மை விட ஒரு படி முன்னதாகவே வந்துவிட்டான் என்று காரெட் பயத்தில் தனக்குள்ளேயே முணுமுணுத்தான். பிறகு அவன் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து மெதுவாக முன்னோக்கி அடியெடுத்து வைத்தான். அவன் அமைதியான முகபாவத்துடன் அலெக்ஸை பார்த்தான். தன் முஷ்டிகளை இறுக்கினான். இந்த எளியவன் தான் நாயிற்குடும்பத்தின் முதல் மூத்தவரான காரெட். புனித பிரபு அலெக்ஸ் இன்று இங்கு என்ன காரியத்திற்காக வந்திருக்கிறார் என்று தெரியவில்லை. காரெட், என்னிடம் ஒன்றும் தெரியாதது போல் நடிக்க வேண்டிய அவசியமில்லை. அலெக்ஸ் குளிர்ந்த சிரிப்புடன் கூறினான். நான் இல்லாததைச் சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட உன் பழைய ஆள் சைரஸ் என்ஹேல் குடும்பத்தின் புனித பூமியைச் சூறையாடி என்ஹேல் குடும்பத்தின் முதல் மூத்தவரை கடுமையாக காயப்படுத்தினான். இன்று நான் உங்களுடனான இந்த கணக்கை தீர்ப்பதற்காகவே குறிப்பாக வந்திருக்கிறேன். அப்படியானால் புனித பிரபு அலெக்ஸ் இந்த விஷயத்திற்காகத்தான் வந்திருக்கிறார். காரெட்டின் முகபாவம் மாறாமல் இருந்தது. அவன் புன்னகைத்து, அப்படியென்றால் இந்த எளியவனுக்கு ஒரு யோசனை இருக்கிறது. புனித பிரபு அலெக்ஸ் அதற்குச் சம்மதிப்பாரா என்று தெரியவில்லை என்றான். அத்தியாயம் 168. இந்த முறை எனது நாயிற்குடும்பத்தினர்தான் ஹேல் மீது முன்முயற்சியுடன் தாக்குதல் நடத்திய போதிலும் எங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை. நாங்கள் ஹேல் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரை கொல்லவில்லை என்பது மட்டுமல்ல, மாறாக எங்கள் நாயிற்குடும்பம் போரில் முழுமையாக 700 முதல் 800 உயரடுக்கு வீரர்களை இழந்தது. மேலும் எனது நாயிற்குடும்பத்தின் புனித பிரபுவான சைரஸும் உங்கள் புனித குடும்பத்தைச் சேர்ந்த பிரேஸால் கொல்லப்பட்டார். ஒப்பிட்டு பார்க்கையில் புனித பிரபு அலெக்ஸ் உண்மையில் பெரிய இழப்பைச் சந்திக்கவில்லை அல்லவா? அலெக்ஸின் உதடுகளின் ஓரத்தில் ஒரு திகிலூட்டும் புன்னகை அரும்பியது. ஹேரட், நீ சொல்லும் வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்? இந்த முறை என் ஹேல் குடும்பத்தின் வெறுமையைச் சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு நீ உள்ளே நுழைந்துவிட்டாய். இது தெளிவாக எரியும் வீட்டை கொள்ளையடிப்பது போல இருந்தது. என்ஹேல் குடும்பத்தின் முதல் மூத்தவர், குலத்தின் முதியவர்கள், இளைஞர்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளை உரிய நேரத்தில் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றியதன் மூலம் உயிரிழப்புகளும் தியாகங்களும் தவிர்க்கப்பட்டன.
எனக்கு எந்த இழப்பும் ஏற்படாததற்குக் காரணம் முதல் மூத்தவர் தன் உயிரை கொடுத்து குலத்தை காத்ததுதான். உங்கள் நாயர் குடும்பம் கருணை காட்டியதனால் அல்ல. உன் வார்த்தைகளின் பின்னால் உள்ள அர்த்தத்தை கேட்ட பிறகும் உன் சைரசுக்காக நான் என் உயிரை விலையாக கொடுக்க வேண்டும் என்றுதானே நீ இன்னும் விரும்புகிறாய். காரெட் அவசரமாக தலையசைத்தான். புனித பிரபு அலெக்ஸ் தவறாக புரிந்துகொள்கிறார். இந்த அர்ப்பன் சொல்ல வந்தது அதுவல்ல. எப்படியிருந்தாலும் நமது நாயர் குடும்பம் முன்முயற்சியுடன் படையெடுப்பது பகுத்தறிவு மற்றும் உணர்ச்சி ஆகிய இரண்டின் அடிப்படையிலும் நிச்சயமாக தவறானது. எங்கள் வருத்தத்தை தெரிவிக்கும் விதமாக ஹேல் குடும்பத்திடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட அனைத்து ஆன்மக்கற்கள் வளங்கள் மற்றும் பயிற்சி கையேடுகளை புனித அலெக்ஸ் பிரபுவிடம் திருப்பித் தர நாங்கள் தயாராக இருக்கிறோம். மேலும் இன்றிலிருந்து எங்கள் நாயர் குடும்பம் தலைவணங்கி ஹேல் குடும்பத்திற்கு அடிபணிந்தவர்களாக எங்களை அறிவித்துக் கொள்ளத் தயாராக உள்ளது. நாங்கள் உங்கள் சேவைக்கு காத்திருப்போம், ஒருபோதும் மறுபரிசீலனை செய்ய மாட்டோம். அலெக்ஸால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. உலகிலேயே மிகப்பெரிய நகைச்சுவையை கேட்டது போல அவன் தலையை பின்னால் சாய்த்து உரக்கச் சிரித்தான். ஹாஹாஹா காரெட், நீ உண்மையிலேயே ஒரு விசித்திரமான ஆள். தலைவணங்கவும் செய்கிறாய், நிமிர்ந்து நிற்கவும் செய்கிறாய். துரதிர்ஷ்டவசமாக நீங்கள் முன்முயற்சியாக கருணைக்காக மன்றாடினாலும் ஏற்கனவே மிகவும் தாமதமாகிவிடும். நீ கொள்ளையடித்த பொருட்களை திருப்பிக் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. நான் இயல்பாகவே அவற்றை எடுத்துக்கொள்வேன். நீங்கள் தலை குனிந்து குடிமக்களாவதை பொறுத்தவரை அது இன்னும் தேவையற்றது. இந்த முறை எனது ஹேல் குடும்பம் முற்றிலும் காலியாக இருந்த சூழ்நிலையில் உங்கள் நாயர் குடும்பம் வெற்றி பெற தவறியது. பெரும் இழப்புகளைச் சந்தித்தது. உங்கள் புனித பிரபுவும் கூட இறந்துவிட்டார். உங்கள் நாயர் குடும்பம் ஒரு பயனற்ற குப்பை கூட்டம் என்பதை நிரூபிக்க இதுவே போதும். வெறும் உயின் சாக்குகளும் உணவு பைகளும்தான். ஒரு குப்பை கூட்டத்தின் விசுவாசத்தால் எனக்கு என்ன பயன்? ஹாஹாஹாஹா. அலெக்ஸின் காதை பிளக்கும் சிரிப்பை கேட்டதும் கேரட்டின் இதயம் சட்டென்று நொறுங்கியது. முழுமையான விரக்தியில் அவனது முகம் மரணத்தைப் போல வெளிரி போனது. ஓரமாக இருந்த நாயர் குடும்பக் கூட்டத்தினர் அனைவரும் அவமானத்தாலும் கோபத்தாலும் நிறைந்து பற்களை கடித்துக்கொண்டு தங்கள் முஷ்டிகளை இறுக்கிக் கொண்டிருந்தனர். முதல் மூப்பரே, இவன் மக்களை மிகவும் துன்புறுத்துகிறான். அவனது பலம் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் அவன் ஒரு தனி நபர் மட்டுமே. நமது நாயர் குடும்பக் குலம் முழுவதையும் அவனால் எப்படி எதிர்த்து போட்டியிட முடியும்? சகோதரர்களே, எல்லாவற்றையும் பணயம் வைத்து அவனை எதிர்த்து போராடுவோம். சரி, சண்டையிடுவோம். தன்னைச் சுற்றியிருந்த நாயர் குடும்ப சீடர்கள் அமைதியிழந்து தவிப்பதை பார்த்த கேரட் பீதியடைந்தான். முட்டாள்களே, வாயை மூடுங்கள். அவன் எவ்வளவு பதற்றத்துடன் கர்ஜித்தாலும் அது ஏற்கனவே பயனற்றதாகிவிட்டது. அலெக்ஸின் இரக்கமற்ற கேலியால் நாயர் குடும்ப கூட்டம் முற்றிலும் ஆத்திரமடைந்தது. அவர்கள் தத்தமது மிக வலிமையான ஆன்மீக பொருட்களை வெளியே எடுத்துக்கொண்டு அனைத்தையும் பொருட்படுத்தாமல் அலெக்ஸை நோக்கி விரைந்தனர். விழும் மழைத்துளிகளைப் போல பல்வேறு சக்திவாய்ந்த தாக்குதல்கள் நடுவானில் கச்சிதமான ஒத்திசைவுடன் அலெக்ஸை நோக்கி பாய்ந்தன. ஹே, இப்படித்தான் இருக்க வேண்டும். அலெக்ஸ் தன் கண்களைச் சுருக்கினான். திருப்தியான புன்னகையுடன் தலையசைத்தான். நீங்கள் அற்பமானவர்களாக இருந்தாலும் என்னை மகிழ்விக்கும் தகுதி உங்களிடம் இருக்கிறது. எல்லோரும் கேரட்டைப் போல நடைமுறைவாதிகளாகவும் சூழ்நிலையை புரிந்து கொள்பவர்களாகவும் இருந்தால் நான் இவ்வளவு தூரம் நாயர் குடும்பத்திற்கு பயணம் செய்வதில் என்ன சுவாரஸ்யம் இருக்கும்? அலெக்ஸ் ஒரு சிறிய கண்ணாடியை வரவழைத்தபோது அவனது உள்ளங்கையில் பொன்னிற ஒளி பாய்ந்தது. தெய்வீக கண்ணாடியின் பெட்டகம். தெய்வீக எண்மடங்கு பாதுகாப்பு களஞ்சியம். தெய்வீக கண்ணாடியின் பெட்டகத்திலிருந்து ஒரு பொன்னிற ஒளிக்கீற்று பீரிட்டு உடனடியாக கண்ணை பறிக்கும் ஒளித்திரையாக மாறியது. 2000த்திற்கும் மேற்பட்ட நாயர் குடும்ப உறுப்பினர்களின் முழு சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடுவானில் சீறி பாய்ந்தன. ஆனால் அவை அந்த ஒளித்திரையை தொட்ட கணமே முழுவதுமாக விழுங்கப்பட்டு ஒரு சுவடு கூட இல்லாமல் மறைந்து போயின. முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. ஹொம், அவர்கள் காணாமல் போய்விட்டார்களா? நாயர் குடும்ப கூட்டத்தினர் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். முற்றிலும் திகைத்து போனார்கள். சற்று நேரத்திற்கு முன்பு இருந்த ஆவேசமான கோபம் ஒரு பாத்திரம் குளிர்ந்த நீரால் உடனடியாக அணைக்கப்பட்டது. அவர்கள் தலைகளை உயர்த்தி மீண்டும் தங்கள் பார்வையை ஒருமுகப்படுத்தினார்கள். அலெக்ஸ் ஏற்கனவே தெய்வீக கண்ணாடியின் பெட்டகத்தை எடுத்து வைத்திருந்தான்.
அவனது உள்ளங்கைகளில் தலா ஒரு தங்க மகாடாமா இருந்தது. தெய்வீக வாழ் ஜேடின் பெட்டகம். நகருங்கள். பெருமழையைப் போல பல்லாயிரக்கணக்கான ஜெட் வாள்கள் வானத்திலிருந்து இறங்கி நாய்க்குடும்பத்தின் புனித பூமி முழுவதும் பரவின. பச்சைக்கல் வாள்களால் தீண்டப்பட்ட வீடுகளும் குகை வீடுகளும் உடனடியாக இடிந்து விழுந்தன. தரையில் பொன்னிற பள்ளங்களை விட்டுச் சென்றன. நாய்க்குடும்ப சீடர்கள் பெரும் படுகொலையை எதிர்கொண்டனர். வலிமையானவர்களில் சிலர் தங்களின் அனைத்து திறன்களையும் பயன்படுத்தி ஒரேயொரு பச்சைக்கல் வாளை தடுத்து நிறுத்தினர். ஆனால் இந்த வகையான தற்காப்பு பெருமழையில் ஒரு எறும்பு சிறு மழைத்துளியை தடுப்பதைப் போல இருந்தது. அதை ஒரு பிடிவாதமான எதிர்ப்பு என்று சொல்வது மிகப்பெரிய மிகைப்படுத்தலாக இருக்கும். கண் இமைக்கும் நேரத்தில் பின்னாலேயே நெருக்கமாக பின்தொடர்ந்து வந்த மற்றொரு ஜெட் வாளால் அவர்கள் தூளாக நொறுக்கப்பட்டனர். இந்த படுகொலை இரத்தக்களரியாக இருக்கவில்லை. மாறாக அது உலகை தூய்மைப்படுத்தும் ஒரு புனித உணர்வை வெளிப்படுத்தியது. ஒரு நொடியில் ஒரே சுற்று குண்டுவீச்சில் நாய்க்குடும்பம் முழுவதும் தரைமட்டமாக்கப்பட்டது. சுற்றிலும் பொன்னிற ஒளிப்புகை மண்டலம் எழுந்தது. 2000த்திற்கும் மேற்பட்ட நாய்க்குடும்ப சீடர்களில் 400க்கும் மேற்பட்டோர் சாம்பலாகவும் புகையாகவும் மாறினர். மீதமிருந்த சுமார் 1000 பேரும் பலத்த காயமடைந்து தரையில் சரிந்து விழுந்து ஒரு அங்குலம் கூட நகர முடியாத நிலையில் இருந்தனர். அவர்கள் உயிர் பிழைத்ததற்குக் காரணம் அவர்களின் உயர்திறன்கள் அல்ல. மாறாக அலெக்ஸ் வேண்டுமென்றே கருணை காட்டி தெய்வீக வாழ் ஜேடுகளின் பெட்டகத்தை திரும்பப் பெற்றதே ஆகும். அலெக்ஸ். காரெட் தன் மார்பை பற்றிக்கொண்டான். ஒரு காட்டு மிருகத்தைப் போல மூச்சிறைக்க அவன் குரல் கரகரத்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் ஒரே புனித வம்சாவளியை சேர்ந்தவர்கள். கடந்த காலத்தில் நாம் ஒன்றாக பணியாற்றியும் இருக்கிறோம். இன்று நம்முடைய நாய்க்குடும்பக் குலம் முழுவதையும் கடைசி ஆள் வரை உண்மையிலேயே கொன்று குவிக்கப் போகிறாயா? இல்லை இல்லை காரெட், அதை அவ்வளவு இரக்கமின்றி சொல்லாதே. அலெக்ஸ் உற்சாகமாகச் சிரித்தான். விழுவது வீணாவதில்லை, அது அடுத்து பூக்கும் செடிகளின் வேர்களுக்கு ஊட்டமளிக்கிறது.